வணக்கம் geeks வணக்கம் இது டெக்னாலஜி முன்னேற்ற கழகம் வணக்கம் geeks welcome to Tech Voice Tamil Weekly ஒரு மணி நேரமா ஆல்ரெடி நான் வந்து நியூஸ் ரெடி பண்ணி ஆமா வீடியோல முடிச்சிட்டோம் ரெக்கார்ட் பண்ணி எவ்வளவு பண்ணி அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் எவ்வளவு பண்ணி ரெக்கார்டே பண்ணல அது வந்து ஒரு வித்தியாசமான சம்பவம் சரி ஆனா இந்த மாதிரி சம்பவம் சில சமயங்கள் நடக்கதான் செய்யும் அதுக்கு நாங்க பழகிட்டோம் இது வந்து 6வது வாட்டி 7வது வாட்டி நடக்குது பெருசா ஒண்ணும் இல்ல இதெல்லாம் ஒரு கேமரா வச்சு அந்த லூமிக்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா பேட்டரியே போடாம ஒரு நாள் வெறும் வியூ பாயிண்டர் பார்த்துட்டு போயிட்டான் அவங்கடா எல்லாம் ஓடிட்டு இருக்கடா அப்படின்ட்டு போயிட்டான் நாங்க எல்ஜி போன்ல வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஆமா ஐயா வந்துட்டு கட் பண்றா அப்படின்னா வந்து அடா எல்லாம் ஆஃப் ஆயிருக்கே ஐயா நடத்தி பார்த்துட்டு ஐயோ பேட்டரி போடலடா அப்படின்னு அரை மணி நேரமா உட்காந்து பேசிட்டு இருந்தேன் மேடம் அவர் முதல்ல வீடியோ எடிட் பண்ணியிருந்தாரு யாரோட சரி இந்த மாதிரி நிறைய தடவை சம்பவங்கள் நடந்திருக்கு ஸோ இதுவும் ஒன்னமாங் ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எங்கேயோ அதை கேள்விப்பட்டிருக்கேனே செம்ம டெம்ப்ளேட் இது அவங்க நிறைய இடத்துல போயிருக்கோம் ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சரி சரி டக் பட்டா பண்ணி நியூஸ் போடுறோம் இப்போ S25FE அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் போங்க அப்படியே ஏய் செம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு 2400 ஓட 70000 ஆமா 70000 குள்ள தான் வருது ஆனா ஆமா 10% லார்ஜர் வேப்பர் சேம்பர் இருக்குங்க அதுக்காகவே தான் அந்த 70000 S24FE கம்பேர் பண்ணும்போது வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து பெருசா இருக்கு ஏய் நான் ஆக்சுவலா சும்மா செக் பண்ணி பார்த்தேன் மச்சா நம்ம வந்து அந்த ஸ்டுடியோல வச்சு S20FE க்கு எக்ஸைட் ஆயிருப்போம் மச்சான் என்ன பண்ணுவானா S20FE யோட ரியர் கேமரால சினிமேட்டிக் வீடியோ அதாவது போர்ட்ரைட் வீடியோ எடுப்பான் ஓகே லைவ் ஃபோக்கஸ் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருப்பான் செம்மையா இருக்கும் எட்ஜ் டிடெக்ஷன் வச்சு நிஜமா வச்சா இப்பெல்லாம் நான் தான் கரெக்டாக கேப்சர் பண்ணுதா அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த ஃபோனோட ஸ்பெக்கையும் S25FE பக்கத்து வச்சு பார்த்தேன் எனக்கு புரியுது நாங்கள் வந்து இதை பற்றி நிறைய தடவை நாங்கள் பேசியிருக்கோம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் SoCல உங்களுக்கு பெட்டரான கம்ப்யூட்டேஷனல் ஆஸ்பெக்ட்ல ISP எல்லாமே சேர்ந்து நல்லா வேலை செய்யும் சேம் சென்சாரே கொடுத்தாலும் நல்ல ரிசல்ட் வரும் அது உண்மைதான் ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தேன் அதே 8MP 3x சென்சாரில் வந்து அப்போ 1/4.5 இன்ச் இருந்திருக்கு இப்போ 1/4.4 இன்ச் S25FE மற்றதெல்லாம் செக் பண்ணுறேன் பேட்டரி பார்த்தா இப்போ 4500 mAh இப்போ 4900 mAh அப்போ 25 வாட்டு இப்போ 45 வாட்டு கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருஷத்துலையா கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருஷத்துல அப்கிரேட் ஆயிருக்கு இந்த சைனாக்காரனுங்களாம் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு போய் பார்த்தேன் அதே சமயம் அங்க பார்த்தா 4000 mAhல இருந்திருக்கானுங்க இதே மாதிரி ஃபோன்ஸ் இந்த பிரைஸ்ல 7000 இப்போ பார்த்தா 7500 அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 வாட் அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ பார்த்தா 120 வாட்ல போயிருக்கானுங்க அவனுங்க எங்கேயோ அடிச்சு தொலைச்சு போயிட்டாங்க நான் வந்து இப்படிதான் சாம்சங்கும் இருக்கணும்னு நான் சொல்ல வரல பட் சாம்சங் வந்து சேஃபா கேம் பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட பெருசா எதுவுமே மெனக்கெட்டு மாத்தாத மாதிரி இருக்கு அதுவும் இந்த FE சீரிஸ்ல S20FE இதுக்கும் பார்க்கும்போது டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எதுவும் பெருசா பார்க்க முடியறது இல்லைன்னு சொல்றேன் கடந்த 4-5 வருஷமா செக் பண்ணா அப்படிதான் இருக்கு ஃப்ரண்ட் கேமரால 12MP வந்திருக்கு S25 இருக்கிற அதே 12MP வந்து சரி போற ஏதோ வடமாலை போடுறாங்களா போய் பார்த்துட்டு இதுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வந்துடுறேன் 10MP ல இருந்து 12MP இருக்குங்க ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா அதே தான் இருக்கு ரியர் கேமரா LTP பேனல் கிடையாது 60 Hz 120 Hz பேட்டரி சொல்லுங்க பேட்டரி அதுதான் 4900 சொல்லிட்டாரு அவரு 4900 4700 ல இருந்து 4900 45 வாட் 25 வாட்ல இருந்து 45 வாட் வந்திருக்கு எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் சரித்திரம் பேசுங்க என்ன ஒண்ணு இதுல அந்த நேவியா அது ஒரு கலர் இருக்குல்ல அது பார்க்க அழகா இருக்கு அந்த டியூல் டோன் மாதிரி ஒரு கலர் அது சைடு ஃப்ரேமுக்கு அதுக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு அந்த ப்ளூ அதான் சார் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு பிக்சல் தான் பார்க்க நல்லா இருக்கு பிக்சலும் பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனா பிக்சலோட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் நிஜம் என்ன நமக்கு கோடு உளுன்ற பயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கேன் அதை நினைக்கும் போதெல்லாம் திகிலா இருக்கு தம்பி வாரண்டி எத்தனை வருஷம் வாரண்டி தான் வாரண்டி கிளைம் பண்ணலாமா 3 வருஷம் தான் கொடுப்பாங்க 10 வருஷம் வாரண்டி இருந்தாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் விழுந்ததுன்னா கோடு அவ்வளவுதான் பதிலே கிடையாது அப்டேட் மட்டும் 7 வருஷம் கொடுக்குறீங்க பரவாயில்ல அதை பத்தி ஒரு சண்டை நடந்துச்சு ட்விட்டர்ல கடுப்பாய் ஒரு பெரிய போஸ்டா போட்டு விட்டுனேன் ஆல்ரெடி பேன் பண்ணி வச்சிருந்த அக்கௌண்ட்ல உள்ளதுதான் அது கார்த்தி எடுத்துட்டு வந்து எனக்கு ஷேர் பண்ணா வந்து SoC எல்லாம் பத்தி நிறைய பார்ப்பான்ல சும்மா இந்த என்கேஜ்மெண்ட் கிராபிங்காக கண்ட கர்மத்தெல்லாம் போட்டு சும்மா டிபேட் மாதிரி கிளப்புறாங்க பெஞ்ச் மார்க் கூட தான் பரவாயில்ல ஐபோன் 11க்கு iOS 26 அப்டேட் வருதான் சாம்சங்ல S10 இருக்குல்ல அதுக்கெல்லாம் அப்டேட்டே வரது இல்ல டேய் சாம்சங்கே நினைச்சாலும் S10 மாதிரி ஒரு போனை திரும்ப செய்ய முடியாதுடா அந்த அளவுக்கு பயங்கரமான போனு கடுப்பாய் போட்டிருந்தேன் இவங்களுக்கு என்னன்னு தெரியாது ஐபோன் 11ஐயும் S10ஐயும் இப்ப கம்பேர் பண்ணேன்னு வையேன் ஐபோன் 11ஐயும் S10ஐயும் சரியா நீங்க S10e ன்னு சொன்னா கூட S10e அடிச்சு பறக்க விடும்
போர்ட்ரேட் வீடியோ கூட உண்டு ஐபோன் 11ல உண்டா? பேட்டரி மட்டும் தான் இது, மத்தபடி சூப்பர் பாயிண்டா அந்த பொண்ணை கீச் எடுத்துட்டாரு. செம கடுப்பா இருக்கு. அவங்க எல்லாம் பேன் பண்ணியிருந்தேன் நானு. கார்த்தி போட்டனால திரும்ப நான் போயிட்டு ரிப்ளை செக்ஷன்லயும் போட்டுட்டு அன்பேன்லாம் பண்ணல, அப்பயும் பேண்டு தான். அப்புறம் எப்படி தெரியும்? லிங்க் போடுறீங்கல்ல, லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் காட்டும். நான் வியூன்னு கொடுக்கலாமே தவிர எனக்கு வந்து அவங்களோட போஸ்ட் எதுவும் வராது. இந்த மாதிரி எங்கேஜ்மெண்ட்டுக்கு கண்ட கர்மத்தெல்லாம் போடுறாங்க, இரிட்டேட் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில் இப்போ இது எனக்கு ஒரு வேலையா இருந்ததுன்னா நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஸ்கூல் போகிற பசங்களோ காலேஜ் போகிற பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே சிவான் ஏதோ கேட்குறாரு மரியாதைக்கு ஏதோ சொல்லிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா டெய்லி காலையில் வச்சா குட் மார்னிங் அப்படிங்கிறது ஒரு நார்மல் போஸ்ட். அதுக்கப்புறம் உடனே ஐபோன் 17 சீரிஸ் வரப்போது, யாரெல்லாம் ஐபோன் 17க்கு அப்கிரேட் ஆக போறீங்க இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு. இப்போ யாராவது அப்கிரேட் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன? சரியா, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அடுத்த நாள் சரியா, ஒரு நாளைக்கு ஒரு iOS ஒரு ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கணும். அடுத்த நாளே வந்து ஐபோன் 17ல ஏர் வருதான். இந்த தின்னஸ்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் இதெல்லாம் பற்றி டிபேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, 17 ஏர் வருதான், இதாக இருக்கல தின்னஸ்ட் ஃபோன் இந்த இண்டஸ்ட்ரி எதனால அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை வந்து இவங்க போட்டு உடச்சி அப்படியே டேட்டாவோட வச்சு கம்பேர் பண்ணி. ஏன்னா விவோவில் இதுக்கு முன்னாடி ஒரு 5mm கீழே உள்ள சைஸ்ல ஒரு ஃபோன் வந்திருக்கு விவோல சைனால. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ்ல வந்திருக்கு ஸ்லிவர். அப்புறம் நம்ம ஜியோனி S1 ஒரு டிவைஸ் போனர் நல்லதெல்லாம் இருக்கு 5.1. ஓகே 5.1mm. ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக வச்சு இப்போ ஐஃபோன் 17 எப்படி ஸ்கோர் பண்ணுதுன்னு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா பசங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் இல்லை, 17 வருது யார் வாங்குவா? அப்புறம் வந்து என்னன்னா iOS வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்லி கிரேட்டாக இருக்குது, ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே டம்பாக இருக்குது, ஏன் இப்படிலாம் கேட்பாங்க. நீ சொல்லு, நீ முதல்ல சொல்லு. கீழே வந்து என்கேஜ்மெண்ட்டை கிராப் பண்ணுறதுக்காக சொல்லுன்னு இந்த சின்ன பசங்களும் போயிட்டு சண்டை போட்டுப்பாங்க மாற்றி மாற்றி. இல்லை iOS சூப்பர் இல்லை, ஆண்ட்ராய்டு தான் சூப்பர். இதே தான் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீயா நானால நாய் நடந்தது, நாயா நீ நான் சொல்லிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி தான் இது. சரியா, அந்த ஒரு ஷோக்கு வந்து நடந்தது ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு. இவங்க உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது இல்லைங்க எங்க ஏரியாவில் ஒரு நாய் இருக்குங்க, அந்த நாய்க்கு 4 கால் இருக்குங்க, ஒரு வால் மட்டும் தாங்க இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ல வரீங்க, எனக்கு புரியவே இல்லை. அப்படிதான் இருக்கு. அதாவது இப்போ ட்ரெண்டிங் டாபிக் அது உடனே அதை வச்சு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசணுமே பேசிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு மட்டும். என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லைங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், இன்டர்நெட்டில் நான் வந்து பயங்கரமான ஒரு புழு கிடையாது. ஓகே, நம்ம கேங்கில் பார்த்தீங்கன்னா புக் புழு, இவன் புக்கு நிறைய படிப்பான். சரியா, இன்டர்நெட்லேயே அதே சமயம் நிறைய படிப்பான். வச்சா வந்து என்னன்னா சைனாலேருந்து பிரேக்கிங் நியூஸ் எடுத்துகிட்டு வருவான். அவன் அந்த வெய்போ நிறைய ஆப் யூஸ் பண்ணுவான், VPN போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்தா தான் நம்ம இங்கே வந்து பிரேக்கிங் நியூஸ் பண்ண முடியும். VPN யூஸ் பண்ணல அப்படின்னு இவன் VPN யூஸ் பண்ணுறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் வந்து நியூஸ் எடுக்க யூஸ் பண்ணுவான். நினைச்சுக்கிட்டு இருக்கான், நாங்கள் தான் கண்டோமே, அதனால தானே நியூஸ் போடுறான் அவன். இது ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல பர்சனலாக ஒரு பவர்ஃபுல் பிசி வச்சிருக்கேன். இப்போ ஏஐ அசிஸ்டன்ட்டே நம்ம கூட பேசிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம யார்கிட்ட. சரி, ஸோ அந்த மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்கும்போது அதை வந்து குட்டி பசங்களுக்கு நம்ம போய் சேர்க்கும்போது வேற. இந்தியாவில் டெக்னாலஜி இப்படி எவால்வ் ஆயிருக்கு. நம்மளால இப்போ வந்து ஒரு 28 நானோமீட்டருக்கு வந்து ஒரு ப்ராசர் பண்ண முடியுது. இப்போ சைனா பாருங்களேன் 2 நானோமீட்டர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஷாமி பாருங்க எக்ஸ்ரிங் SoC பண்ணிருக்காங்க. அது கான்செப்ட் என்ன? இப்படிலாம் டிபேட் ஏதாவது நடக்கும்டா. அந்த மாதிரி டிபேட்லாம் என்னால் பார்க்கவே முடியறது இல்லை. இது போன டிபேட் எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும். டிபேட்டுங்கிற பேர்ல இதுதான் இருக்கு. இங்க டிவி ஷோலையும் டிஆர்பிக்காக இது போன டிபேட் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் எப்படி தெரியுமா, சும்மா அட்டென்ஷன் கிராபிங்க்கு வெறும் மானிட்டைசேஷன் தான். இப்போ ட்விட்டர்ல வந்து மானிட்டைசேஷன் கிடையாது. இல்லை ட்விட்டர்ல வந்து ஏதாவது ரெகுலேஷன் வந்துட்டு ஒரு யூசர் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், அவங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி இல்லாட்டி வேர்ல்டு ஐடென்டிட்டி மாதிரி ஏதாவது ஒன்று காட்டணும், நேம் மாத்திரதா இருந்தால் எங்ககிட்ட அஃபிஷியலாக பெர்மிஷன் வாங்கணும். ஐடி கார்டில் இல்லாத நேம் வைக்கக்கூடாது, ஐடி கார்டில் இருக்கிறதுக்கு ரிலவெண்டான ஃபோட்டோ தான் வைக்கணும். நாங்கள் 3D பயோமெட்ரிக்ஸ் மூலமாக இல்லாட்டி வந்து ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக நாங்கள் ஃபோட்டோ எவாலுவேட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் வந்து வாயாடுவாங்க? எனக்கு புரியவே இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணனும்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு பேர் வர போறானுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து செகண்டரி. எனக்கு என்னன்னா ஃப்ரீயா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரீயா எவ்வளவோ இடம் இருந்தது. ஃபோனர்னால கமெண்ட் செக்ஷன்ங்கிறது ஃப்ரீயா தான் இருந்தது. இவனுங்க போஸ்ட் போடுவானுங்க, கீழே போய் எல்லாருமே இல்லை இப்போ யாருமே கமெண்டே பண்றது இல்லைங்க. முன்ன இருந்தது வச்சா நான் மாடரேட்டரா இருந்திருக்கேன். நான் 2016ல வாட்ஸ்அப் போஸ்ட் போடுவான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா ஸ்பெக்ஸ் பாக்குறாங்க, பிரைஸ் பாக்குறாங்க, அப்லோட் டவுன்லோட் போட்டு போறாங்க, அவ்வளவுதான். முன்னே இன்டராக்டிவா இருக்கும், செமையா இருக்கும். இப்போ S25 பத்தி வாட்ஸ்அப் போட்டிருந்தானா கீழே டவுட் எப்படி தெரியுமா கேட்பாங்க. இப்போ இதுல ஒரு கமெண்ட்டும் இல்ல, ஃபுல்லா அப்லோட் டவுன்லோட் அது மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது எப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ்ல போதுங்க எல்லாமே. அந்த ஒரு கம்யூனிட்டி ஓரியன்டு 4 பேருக்கு உதவணும், அதுக்காக நான் டேட்டா ஷேர் பண்றேன் அப்படிலாம் இல்லை. 4 பேர் வந்து எனக்கு எப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் மூலமா மானிட்டைஸ் ஆகிறதுக்கான ஒரு எலி. அந்த எலியை நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் மானிட்டைஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. நான் வந்து ரொம்ப உத்தமன்னு நான் சொல்ல வரல. என்னோட போஸ்ட் போய் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4-5 இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். மற்றபடி இதை ஏன் நீங்கள் வாங்குறீங்க, இது ஏன் iOS-ஓட ஆண்ட்ராய்டு பெட்டராக இருக்குது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் கேள்விகள் கேட்கவே மாட்டேன். iOS ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் யூஸ் பண்ண போகிறான், நீ ஏன்டா யூஸ் பண்ணுறேன்னு அப்படி கேள்வி கேட்க முடியும். பாருங்க, இது வந்து இந்த ஃபீச்சர் வந்து இந்த இதுலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபீச்சர்லாம் இதுலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க, ஒரிஜினாலிட்டியே இல்லை, போச்சு.
டாக்ஸிக். இது வேற ஒரு வார்த்தை அவனை போட்டுறானுங்க. டாக்ஸிக்கா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குங்க. ஓகே. திக்னஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஆமா 7.4 mm. இன்னும் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வெயிட் இருக்கு. வந்து 190 கிராம்ஸ் தான் இருக்கு. $650. அது 190 கிராம்ஸ் வச்சா இததான் சொல்ல வந்தேன். S20FE 190 கிராம்ஸ் வந்துச்சுல. எப்படி மேட்ச் பண்ணிட்டோம்? 5 வருஷம் முன்னாடி இந்த லெகசி மேட்ச் பாருங்க, பண்ணிருக்கோம். அப்ப இந்த 4500 தான், இப்ப 4900 வச்சு அப்பயும் நாங்க வந்து 190 கிராம்ஸ். வேற லெவல் மேட்ச். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. $650 னா $57,000 வருது. இந்தியால வந்து 260GB தான் லிஸ்டிங்ல இருக்கு. 65,000. ஓகேயா? 60,000 போன வாட்டி வித்தாங்க. இந்த வாட்டி எவ்வளவுன்னு தெரியல. இது 260 னா கொஞ்சம் விலையாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 BB பிக் பில்லியன் டேஸ் 512GB வந்துச்சு, வரல? இல்ல அதெல்லாம் வரல. 256 தான். 128 கூட இருந்தது நினைக்கிறேன். 512GB லிஸ்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல. சோ 2 வீக்ஸ் னு போட்டுருக்கு இந்த டைமர்ல. மோஸ்ட்லி அடுத்த ஃப்ரைடே வாட்ஸா அது வரட்டும். எப்பயோ வரட்டும். என் கேள்வி என்னன்னா, இது 60,000க்கு ரிலீஸ் ஆகுதுனே வைப்போம்டா. போன வாட்டி அடுத்த நாளே ரிலீஸ் ஆயிடுச்சு. குளோபல் லான்ச் அடுத்த நாளே. நம்ம ஊர்ல கொஞ்சம் நிறைய ரீஃபார்ம்லாம் நடக்குது. அந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு ஃபோன் ரேட் குறையலையோ அது வேற. பட் ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஓவராலா எல்லாருமே கொஞ்சம் ஷாக்ல தான் இருக்காங்க. சரி, ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இதை வாங்க வேணாம், S24 Plus வாங்க வேணாம். S24 Plus இதோட கம்மியா இருக்கும்ல மோஸ்ட்லி பிரைஸ். அதான் நார்மலாவே 50,000ல அது கார்ட் ஆஃபரோட 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்லயே வந்துரும். அது குவாட் HD கரெக்ட். ப்ளஸ் இதுல வந்து பார்த்தோன்னா உனக்கு 8MP கேமராலாம் இருக்கு. அதுலயும் ஒன்றும் பயங்கரமான கேமரா இல்லை, அதுலயும் ஒரு 10MP கேமரா இருக்கு. பட் இதோட கொஞ்சம் பெரிய சென்சார் இல்லை. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்போ அது ஸ்கோர் பண்ணணும்னு தோணுது. அப்புறம் ஏன் நான் வந்து FE வாங்கணும்? ஆனால் இதில் 1U8 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பிக்சல் 8ல இந்த ஃபீச்சர் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஈவெண்ட்ல வச்சு பயங்கரமா சீன் போட்டிங்களா? எந்த மாதிரியான ஒரு க்ரௌடட் என்வரன்மெண்டா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற நாய்ஸை வந்து ஆடியோ ரேசர் மூலமா ரிமூவ் பண்ணலாம். ஆடியோ ரேசர். ஆமா, இமேஜ்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்பயே பிக்சல் 8லயே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பழசு தான் இருந்தது. பட் 1U8 அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்போ பார்த்துக்கோங்களேன், அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல? கன்ஃபார்ம்ல? கன்ஃபார்ம். இன்னொரு தடவையா? ஏதாவது 2 நியூஸ் கட் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஏன் கட் பண்ணா போய்கிட்டே இருக்கலாம். மக்கள் என்ன நினைப்பாங்க, நீ வேகமா போலாம். இப்போ என்ன வேகமா போனா அவ்வளவுதானே. Samsung Galaxy Tab S11 Ultra லான்ச் ஆயிருக்குங்க, அனௌன்ஸ் ஆயிருக்குங்க. ஈவென்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேப்லெட் இன் தி இண்டஸ்ட்ரி. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, we are entering 3 nanometer. யாரு பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சொல்லலையே. அத பத்தி ஒரு வார்த்தை பேசலையே. MediaTekன்னு எங்கேயுமே சொல்லலையே. 3 nanometer குள்ள வந்துட்டோம். லேப்டாப்ல புட் இன்டு ஷேம் க்ளோஸ்ல இருக்காங்க. Qualcomm Snapdragon னு சொல்லுவாங்க. Exynos கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ்னா வந்து ஸ்னாப்டிராகன் தான் வாங்குவாங்க. யூஎஸ் காரங்கலாம் வந்து MediaTek எக்ஸினாஸ்லாம் மதிக்க மாட்டாங்க. இல்லை, நம்ம சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா இப்போ இமானுவல் ப்ரோட்ட S9 Ultra இருக்கு. ஆமாம், கௌதம் ப்ரோட்ட S8 Ultra இருக்கு. பயங்கரமாக இருக்குது நிஜமா. வேற லெவல் டிஸ்பிளே, சூப்பரான மீடியா எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அவங்ககிட்டே நான் கேட்குறேன், இதை யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லைனா இதே ப்ரைஸில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அசூஸில், ஹெச்பியில், லெனோவோலலாம் OLED பேனலோட டச் ஸ்க்ரீனோட யோகா சீரிஸ் மாதிரிலாம் வந்துருச்சு. டேப் மாதிரியும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரும் வந்துருச்சு, இன்டெலோட 5 Ultra 7 Ultraவும் வந்துருச்சு. அப்போ நான் எதுக்கு வந்து நான் இந்த டேப் வாங்கணுன்ற கேள்வி வருது. நான் வந்து சாம்சங்கோட டேப் மொக்கன்னு சொல்ல வரல, பேனல் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான மாசான லேப்டாப்ஸ்லாம் இப்போ வந்து 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, அதே சமயம் 2K பேனலோடலாம் வந்துருச்சு OLEDல டச்சோட. அதே அந்த லெனோ அந்த ஓவரால் யோகா டிசைனில் வந்துருச்சு. அப்படின்னும் போது எப்படி இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க? அந்த கேள்வி தான் எனக்கு பதிலே புரிய மாட்டேங்குது. அதில் விண்டோஸில் ஃபுல் இதில் எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லா ஆப்பும் வேலை செய்யும். டெக்ஸ் மோட் இருக்குங்க அதில். இவன் பார்த்தியா 5.1 mm ஸ்லிம் பில்ட் இருக்குங்க, 5.2 mm ஸ்லிம் பெசல்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் S Pen சப்போர்ட் இருக்குல்ல. ப்ளூடூத்ல வந்து S Pen யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னு எடுத்தானுங்கல்ல. இந்த மாதிரி டெக்ஸ் போர்டை யாரும் யூஸ் பண்ணணும், அதை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க? நம்ம யூஸ்ஃபுல்லா பண்றாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நம்ம நண்பர்களே நிறைய பேர். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இங்கே ஆஃப்ரிக்கா போகும்போது அங்கே ஏதோ எமர்ஜென்சியில் டக்குன்னு டெக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சான். ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதை ஃபுல்லாக மாற்றணுமா, டெக்ஸ் கனெக்ட் பண்ணி டப்புன்னு மாற்றிட்டாரான். நல்ல நேரம் அது எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னாரு. யார்ட்டையுமே ஹெல்ப் கூட கேட்க முடியல. ஒரு மானிட்டர் இருந்ததுன்னா போதும், டப்புன்னு கனெக்ட் பண்ணிட்டு டெக்ஸ் மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு ப்ளூடூத் மவுஸ் இருந்ததுன்னா கூட தட்டுப்புட்டுன்னு தட்டி ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் வச்சு வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதில் S Pen இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. கோன் ஷேப்டு பென் டிப், angles for better control, hexagonal design, natural and ergonomic, comfortable and stable in hand, quick tools, adjust in the fly while drawing or editing, floating access. சாம்சங் கூட இப்படி பண்ணலங்க. அதில்
drag and drop between displays or reference. அதெல்லாம் இருக்கு. விண்டோஸோட அதே மாதிரி பயங்கரமான ஒரு கம்பேட்டபிலிட்டியும் உண்டு. விண்டோஸ் கூட வந்து எப்பயுமே மிரரிங்ல இருந்து எல்லாமே பக்கா வேலை செய்யும் ஆண்ட்ராய்டு. டியூவல் கேமரா இருக்குங்க. அல்ட்ரால வந்து டியூவல் கேமரா இருக்கு. நார்மல்ல வந்து சிங்கிள் கேமரா இருக்கு. 16GB RAM வரைக்கும் இருக்கு. ஸோ இதுவும் 1 way out of the box. 1 TB ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படியும். 1 TB வரைக்கும் இருக்கு ஆப்ஷன் அப் டு 2 TB மைக்ரோ SD கார்டு வர இருக்கா? 2 TB வரைக்கும் இருக்கு. செம்மையா கெத்துங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 11600 வரைக்கும் இது இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 70000 யூஎஸ்ல வைஃபை மாடலு, அது தவிர 5G மாடல், எல்லாத்துக்கும் 5G மாடலும் இருக்கு. ஓகே. ஆனால் யூஎஸ்ல வந்து 5G மாடல் போடல, யூரோப்பில் மட்டும்தான், யூரோப்பையும் யூகேல மட்டும்தான் போட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்தியாவுக்கு 5G மாடல் வருமானு தெரியல. இதுவும் ப்ரீ ரிசர்வேஷன்ஸ் இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு தான் இருக்கு. வரட்டும். பட் உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து ஆக்சுவலாக டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட். ஏன்னா நம்ம சர்க்கிளில் நிறைய பேர் ரியல் டைம் யூஸ் பண்ணுறாங்க. டேபே லான்ச் ஆயிருக்கு. ஆமா, 47000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு ரூபாய் லான்ச் 47. ஆமா, போன இது 40,000. பேங்க் ஆஃப் 42 லான்ச் ஆச்சு. இந்த வாட்டி வந்து அது 8 லிட் போட்டாங்களா, அதனால பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வண்டிலாம் வந்து பெட்ரோல் டீசல் அப்புறம் இன்ஜினே எல்லாமே இந்த டேப் வச்சு ஓடிடுது. R1 விட பவர்ஃபுல்லாக இருக்கப்ப யமஹாது நீ எச்ச விடுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் வீடியோ போடுறேன். பரத்தோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, OnePlus Pad 2 வெர்சஸ் Pad 3 எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பவர்ஃபுல்லாக இருக்கும் சொன்னாங்க. ட்ராக்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஐபாலோட ஒரு டேப்லெட் ஏதோ இருக்காமே, அது நல்லா இருந்தது. அதோட அது நல்லா இருக்குன்னு அந்த அளவுக்கு ஏன்டா இப்படி வெறுத்து போயிட்ட அப்படின்னா அவ்வளோதான். அடுத்து வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். போடு. வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் கர்வ்டு ஸ்க்ரீன் ஃபோன். ஓகேயா, 5G ஃபோன். நல்லா வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் இது இல்லை, ஒரு காலத்தில் மைக்ரோமேக்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து ஃபாஸ்டஸ்டா 8s Gen 4 இருக்கும்போது நான் நினைச்சேன். 8s Gen 4. ஆமா ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. MediaTek 6400 8s Gen 4 ஒரு பேர் இருக்கா? ஆமா, அங்க 6400 கொஞ்சம் கோளாரா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் குதூகலமா பேசணும். டயர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் பேச முடியல. இல்ல இல்ல, வட்சன்ட்ட கேட்டேன், ஏன் வட்சே இது என்னடா லைட்டா 60 Hz ல வச்சு ஏன்டா யூஸ் பண்றேன்னு கேட்டேன். இல்லையா நான் எங்க மாத்தினேன் 6400 போல இருக்கு அப்படின்றான். 6400 வேலை ஸ்க்ரால் பண்றேன், அந்த ஒரு ஸ்மூத் ஃபீல் ரொம்ப இல்ல. அட்லீஸ்ட் 7300 போடுந்தா பெட்டரா இருந்திருக்கும். இந்த கண்ணு நல்லா இருக்கு இந்த லைட். 7s Gen 4 போட்டிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 8s Gen 4 போட்டிருந்தா நான் வாங்கி 20000 ரூபாய்க்கு உனக்கு எல்லாம் தருவாங்க. 20000 ரூபாய்க்கு வந்து 8s Gen 4 னா 20000 வாங்கிடுவாங்க தந்துருவாங்க போன்ல வெச்சுக்கோ. அதான் அப்பயும் என்ன கேட்டான், 15000 கொடுப்பீங்களான்னு கேக்குறான். 8 லிட்டரோட ப்ராசஸர் பிரைஸே $300 கிட்ட போகுது. பரவாயில்ல, அந்த ப்ராசஸர் பிரைஸ் மட்டும் வச்சுக்க சொல்லுங்க. நீங்க கொடுங்க எல்லாம் 20000 ரூபாய்க்கு நீங்க நத்திங்ல கொடுங்க, நத்திங்ல கொடுங்க எல்லாத்தையும். நீங்க மட்டும் இத 80000 ரூபாய்ல 8s Gen 4 80000 ரூபாய்க்கு 8s Gen 4 கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய ஃபோன் அது. ஆக்சுவலா நாங்க வந்து 1.5 lakhs பிரைஸ். இவங்களாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இப்ப காட்டுறதுக்கு. சரி ஸ்லிம்மஸ்ட்னு வெச்சு இது பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. நீங்க எதை வச்சிருப்பீங்க? அத நானும் சொல்றேன். அந்த கிளிப் இதுயா, அதுவே வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுல ஏதாவது செலோடேப் போட்டு ஒட்ட முடியுமான்னு பாருங்க, அப்பதான் வாங்குறேன் நான். அது இது போட்டு ஹீட் பண்ணி எடுக்கலாம் பின்னாடி வச்சு. சோ இவ்வளவு ஸ்லிம்மா இருந்தாலும் டார்ச் வச்சிருவோம். என்ன வச்சா 5.95 mm ஸ்லிம்மா இருந்தாலும் 156 grams இருந்தாலும் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல வந்து சார்ஜரும் இருக்கு. சார்ஜர் இருக்கு உங்ககிட்ட இருக்கா? பாக்ஸ்ல சார்ஜர் கொடுக்குறானா? கம்பெனில சார்ஜர் இருக்கு, நீங்க வாங்கணும். மாஸ்டர் உங்க அண்ணமாவன் ஜெயிச்சு கப்பா இருக்கானா? அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. 80000 ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு லாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதான் அடுத்த இது வாங்குனவங்க எல்லாம் சொன்னாங்க 30000 மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கு, IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு. பேங்க் ஆஃபர் கிடையாது. 20000 ரூபாய் ஒரே பிரைஸ். 20000 இல்லையா? ஏங்க 80000 ரூபாய்க்கு நாங்க பேங்க் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க 80000 கொடுக்குறது இல்ல, கொடுக்கலனா யாரும் வாங்க மாட்டாங்க. என்னங்க அது? கொடுத்தாலே வாங்க மாட்டாங்க. கொடுத்தாலே வாங்கலையா யாரும். கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நாள் முழுக்க. கடைசியில பாட்டு போடுவேன், பொன்னி எந்தேடி காசி. ஸோ இன்ஃபினிக்ஸ்ல வந்து இருக்கு, இப்போ டெக்னாலஜி இருக்கு. இன்ஃபினிக்ஸ்ல ஒரு ஸ்லிம்மஸ்ட் இருக்கு, அது ஒரு 4G ஃபோனு, இது வந்து ஒரு 5G ஃபோன். ஆனா சீரியஸ் நோட் சூப்பரா இருக்கு, செம்ம பில்ட் குவாலிட்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு 6400 நான் சொல்லியிருக்கேன் டெக்னோ கிட்ட, அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் ஸ்லிம் 2 ஏதாவது பண்ணாத ஒண்ணுமே இல்ல, பெட்டரான ப்ராசஸர் போடுங்க. இதே ஸ்னாப்டிராகன் வந்து அவங்க கிட்ட இல்லவே இல்ல. வேணாம், அது அவங்க கிட்ட இல்லவே இல்ல. இல்ல அது ஓகே. அப்ப டிமென்சிட்டிலே நீங்க என்ன பண்ணனும், ஒரு 8400 8400 கூட வேணாம், 7300 இது கர்வ்னு இருக்குல ஒண்ணு, அது நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரே வாட்டி 7s Gen 3 இல்ல 7s Gen 4 வச்சு ரிஸ்க் எடுக்க தெரியல வச்சா. இல்லடா விக்கி, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மொத்தமா வந்து இவங்க கூட ஒரு டை அப்ல இருக்காங்க MediaTek கூட. அதனால தான் பிரைஸ் உங்களுக்கு கம்மியா அவங்க எல்லா கேட்டகரியிலும் யூஸ் பண்ணனும்.
எல்லா கடையில ஃபோன்ல எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க அப்படின்னா எங்கேயோ போயிடுவாங்க. அவங்க எஸ்டாப்லிஷ்லாம் ஆல்ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதுவும் மீடியாடெக்ங்கிறதுனால யாரும் வாங்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். ஏன்னா அந்த பாருங்க இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோன் மேசிவ் ஃபோன் அது பாதி பேருக்கு தரல. இல்ல என்கிட்ட டெக்னோ போ X2 ப்ரோலாம் நான் வாங்கினேன் செகண்ட்ஸ்ல. இப்போ எது வாங்கினேன்? அந்த ரிட்ராக்டபிள் லென்ஸோட இருக்கிற ஃபோனு டெக்னோ பயங்கரமா பண்ணிருக்காங்களேன்னு தான் வாங்கினேன். வந்து லூஸ் தான் வேணும். இந்த மாதிரி கண்ட்ரால் அந்த சுந்தர்சி டெம்ப்ளேட் தான். நான் கொஞ்சம் மெண்டல் அப்படின்னு தான் டிவைஸ் வரும் வந்துட்டு திடீர்னு. என்னத்த பண்றது இவங்க? இன்னொரு 6400 டிவைஸ் Realme 15T 21,000 ரூபாய். இதோட 1000 ரூபாய் அதிகம். என்ன தைரியம் பாரு தலைவனுக்கு. ஆனா எதனால 1000 ரூபாய் அதிகம்ன்றத நான் சொல்றேன். சொல்லு. ஏன் தெரியுமா? செக்மெண்ட்ஸ் only 50 MP ஃப்ரண்ட் கேமரா. எப்படி? ஓகேயா? ஓ சமயா. இண்டஸ்ட்ரீஸ் லைட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் வித் 7000 mAh பேட்டரி. எப்படி? பயப்படுங்க இதுக்கெல்லாம். 4R comfort plus full HD plus display 2160 PWM dimming இருக்கு. வேப்பர் சேம்பர் கூலிங் 6400 க்கு வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கா? இதுல இருக்கு. இப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. 6050 வேப்பர் சேம்பர் கூலிங் IP66 68 69 வாட்டர் ஜெட் ஹாட் ஆகாது. ஹாட் வாட்டர் ஜெட்டே வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ நான் ஏன்டா நடராத்திரில சுடுகாட்டுக்கு போனேன். இப்ப இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண வாயில முதல்ல அந்த வாட்டர் ஜெட் அடிச்சு சாவடிக்கணும். ஹாட் வாட்டர் ஜெட்டா? லோவஸ்ட் பம்ப் இந்த செக்மெண்ட் 1.44 mm தான் கேமரா பம்பே இருக்கு. போனே தின்னா இருக்கு. கேமரா பம்ப் இல்ல. கேமரா பம்பே இல்ல. அப்ப சென்சார் அவ்வளவு மொக்கையா? இந்த பிரைஸ்க்கு வந்து யாருமே அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வாங்கி பாத்துங்க. 50 MP கேமரா நீ வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க. ஏண்டா நாங்க எதுங்க சொல்லணும்? நீ ஏன்டா நத்திங் வாங்க மாட்டற? அவங்கலாம் அதுக்கு இதுக்கே பதில் அடைச்சு போயிருக்கீங்க. அதுக்கு இது பதில் இல்லைங்க. இது கேள்விடா. CMF வாங்க மாட்டான். உயிரை மட்டும் தான் வாங்குவான் எல்லாருக்கும். நியூஸ் போய் என்ன பண்றது? சரி. சோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து போல 21000, ஆஃபர்ல வந்து 19000 போதும். அடுத்த நியூஸ் லாவா போல்ட் N1 5G. இதுக்கு முன்னாடி வந்து ஷார்க்கா ஏதோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஃபிளிப்கார்ட்டுக்கு போல்ட் ஷார்க் போல்ட் ஷார்ப்னு என்னனாலும் லான்ச் பண்ணுவாங்க. சோ அது வந்து இதே இண்டஸ்ட்ரியே புரட்டி போடும். இப்போ வந்து இதுவும் இதே பிரைஸ்ல தான் இருக்கு. ஒன்னு வந்து அமேசானுக்கு ஒன்னு ஃபிளிப்கார்ட்டுக்கு அப்படினு வந்து அமேசானுக்கு ஒன்னு ஃபிளிப்கார்ட்டுக்கு. எப்படி வந்து விவோ சாம்சங் இல்ல சாம்சங் பண்ணுவாங்க. F சீரிஸ் வந்து இவன் ஒரு இதுக்கு, M சீரிஸ் வந்து அதுக்கு அப்படினு பிரிச்சு பண்ணுவாங்கல. அதே மாதிரி ரெண்டும் ஒரே ஸ்பெக்ஸ், ஒரே ஃபோன் ஒரே பிரைஸ். யூனிசாக் வேற. நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஜாலியா HMD போனா இது HMD மாதிரி ஒரு ஃபோன் வந்துகிட்டு இருக்காங்க. வளர்ந்து வராங்க. HMD என்ன உயிரோட தானே இருக்க? HMD ரொம்ப ஏன்னா IFA ல புது ஃபோன் வருது HMD. பட்டன் ஃபோன். ஆமா ஸ்மார்ட் ஃபோன் HMD ஸ்மார்ட்டஸ்ட் பட்டன் ஃபோன் இந்த வேர்ல்ட். ப்ளோட்வேர் கிடையாது. Android 15 ஏன்னா ஃபோனே ஒரு ப்ளோட்வேர் தான். 13 MP 5 MP கம்பெனிலயே one of the best smartphone. Smartest phone ever. அதுதான் smartest phone ever made by HMD. 7500 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G கிடைக்கும். 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்குங்க. ஆனா இந்த ஃபோன் வந்து என்ன பிரச்சனைனா இதால வந்து AI+ ஃபோன் கூடலாம் நிகரா நிக்க முடியாது. AI+ நான் யூஸ் பண்ணி பார்த்தேனே. ஐயோ பயங்கரமா லாக். இப்ப பாத்தியா அவங்களே திருப்பி கேட்டாங்க. இல்ல சேர்த்து ரிவ்யூ முடிஞ்சதுல திருப்பி கொடுத்துருங்க, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. சேர்த்து என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் வந்து ஃபோன் அடிக்ஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் புடுங்கினா அவர் வந்து ஏதாவது பாதிக்கப்படுவாரு. ஆனா அவரா கொடுக்கணும், அதுக்காக பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக டிஜிட்டலி ஆக்டிவா இன்டர்நெட்டோட இருக்கக்கூடிய ஒரு AI ஃபோனை உங்ககிட்ட கொடுத்து உங்களையே அந்த ஃபோனை திரும்ப கொடுக்க வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானியா இருக்கணும். அவரை போய் தப்பா நினைக்கிறாங்க. அதான் அவரை போய் தப்பா நினைக்கிறாங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்கர் அவார்டோ நோபல் பிரைஸோ அதான் அதே மாதிரி நோபல் பிரைஸோ ஏதாவது கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு ஞானி எல்லாம் வந்து வேற எங்கேயும் பிறக்க வாய்ப்பு இல்லை. போனை அவங்க கிட்ட கொடுத்தாலும் பாருங்க, ஒரு எந்தூசியாஸ்ட் டெஸ்டர் அவனே போனை திரும்ப எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்றான்னா அதெல்லாம் வந்து நான் போனையும் கொடுங்கன்னு கேட்கல. அவங்களால வந்து நாங்க சென்ட் பண்றோம் அப்படின்ட்டு வந்து கால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நாங்களும் அவன் ஏதோ சாஃப்ட்வேர்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்றான். என்ன தெரியுமா பெரிய ஃபீச்சர் என்ன தெரியுமா, உங்க எல்லா டேட்டாவும் வந்து இந்தியாக்குள்ளே இருக்கும், இந்தியன் சர்வர்ஸ்ல இருக்கும், சேஃபா இருக்கும். அவன் போடுற பாக்க வாங்கி நம்ம போட்டு அவன் மூஞ்சிலே துப்பணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 7500, 4GB 64GB, 4GB 128GB வந்து 8000 ரூபா. ஸோ அது வந்து ரொம்ப என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் 5G ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற சேல் போகுது. SBI கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து 750 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ 6749 வந்து கிடைக்கும்.
சூப்பருங்க. ஒரு 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். அடுத்தது ஸ்டஃப் ஜிகாமேக்ஸ். ஓ 25000 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க். எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு 25000 mAh. இது வந்து ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போகலாம். ஏன்னா 28000 வரைக்கும் 27000 வரைக்கும் அலோடு. ஆமாம் 28000 நினைக்கிறேன். 8000 அலோடு. 8000 7000. சரி ஏதோ ஒன்று 27000 100 வாட் போய் பார்த்தேன். 100 வாட் வரைக்கும் அலோடு. ஸோ இது வந்து 100 வாட்டுக்கு வந்து இதுவும் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. சொல்கிறது வந்து சாதா இது சிவிலியன் ஃப்ளைட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃப்ளைட்டு ஃபைட்டர் ஜெட்டு ஜெட்டுக்குலாம் இவர் எடுத்துகிட்டு போவார். 50,000 mAh பேட்டரி. 50,000 அது ஃப்ளைட்லேயே இருக்கும். ஜென்ரேட்டர் இருக்கும். ஃப்ளைட்லேயே இருக்கும். அது ஃபைட்டர் ஜெட்டு மிலிட்ரியிலலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் சிவிலியன்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே சரி. ஸோ 100 வாட்டில் வந்து யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. தனியாக அவங்களே வந்து இப்போ நிறைய பவர் பேங்க்கில் வந்து பில்டின் கேபிளே கொடுத்துட்றாங்க. ஏன்னா மற்ற தேர்ட் பார்ட்டி கேபிள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சார்ஜ் ஆகலை, உங்கள் பவர் பேங்க் தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க போல் இருக்கு. இது வரையா இப்போ பில்டின் கேபிளே வந்து கொடுத்துட்றாங்க. ஆமாம், இப்போ தேர்ட் பார்ட்டி கேபிள் ஏதோ போட்டு என் ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகலை, வேஸ்ட் பவர் பேங்க் அப்படின்னு இந்த கேபிளையும் வச்சு தொலை அப்படின்ட்டு போயிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் கொடுத்துரு. கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது. சரி பவர் பேங்க் 5000க்கு வாங்க தெரிஞ்சது. கேபிள் எவ்வளோ வாங்கினேன்? ஆஃபரில் வாங்கினேன். எவ்வளோ? 25 ரூபா. டே 50 ரூபா ரோட்டில் போட்டு விற்றுந்தாங்க. 50 ரூபா 25 ரூபாய்க்கு 2 கேபிள்னு. 2 கேபிள். அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்? வாரண்டி கேட்டு அந்த கம்பெனிகிட்ட போ. 25 ரூபாய்க்கு நீ வந்து எனக்கு நல்ல வாட்டேஜ் போய் அந்த கேபிள் கொடுத்துட்டேன், ஏமாத்திட்டேன். கொடு எனக்கு 6 ஆம்ப் கேபிள் கொடு. பவர் பேங்க்ல ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே வேறு இருக்குது. ஸோ பவர் கன்சம்ஷன்லாம் வந்து இதிலே காட்டிக்கும், பவர் எவ்வளோ இதுவாகுதுன்ட்டு. அடுத்து 18 வாட் யூஎஸ்பி ஏ போர்ட்டும் கூட இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்புட்டும் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ பவர் பேங்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. சரி எல்லாம் ஓகே. எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? யூடியூப் ப்ரீமியம் ஃபேமிலி ப்ரோக்ராம்னா என்ன? அது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வாட்சன் தான் வந்து இந்த மெம்பரோட, அதாவது இந்த குரூப்போட புதுசா வந்து யூடியூப்ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டு முதல்ல கண்ட்ரின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஆனால் அவங்க உள்ளே போய் பார்த்தா ஹவுஸ் ஹோல்டு இருக்கணும், ஒரே வீட்டில் இருந்து ஒய்ஃபை செக் பண்ணுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி தான் பண்ணுறான். ஒய்ஃபை நீங்கள் மாற்றி மாற்றி சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு வேறு வீட்டில் இருக்கீங்க. ஓகே கிடையாது சார். நான் என்ன கேட்குறேன், மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? நீ தெருவா அலைஞ்சிட்டு இருப்பான் டெய்லி, அப்படிலாம் யூஸ் பண்ணா ஒய்ஃபை நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஒய்ஃபை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஓகே பரவாயில்ல. அப்படின்னா இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்தியா அப்போ என்னோட ப்ரீமியம் நீ மல்டி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுறியா யூடியூப், அப்போ உனக்கு மெயில் வரும், உனக்கு மெயில் வரும் கொஞ்ச நாள் மெயில். நீங்க வேற வேற வீட்ல யூஸ் பண்றீங்க. வாரம் ஒருக்க ராகவன் வீட்டு வழியா கீழே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பு. அவன் வீட்டு நெட்வொர்க் உனக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகே இந்த வீட்டை சேர்ந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிளாக் பண்ணாது. நல்ல ஐடியாவா? நல்ல ஐடியா. வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க. அது ராகவனே கொடுப்பான். விட்டா இங்க கீழே கமெண்ட்ல போட சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது அந்த மெயில் வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வரல வாட்சா. எனக்கும் வரல. ரெடிட்ல நிறைய பேர் 2-3 பேர் போட்டுருந்தாங்க. ஆமா எனக்கு மெயில் வந்துச்சு. அது நீங்க வேற கண்ட்ரில யூஸ் பண்ணீங்களா இல்ல விபிஎன் யூஸ் பண்ணீங்களா? வியாபாரம் பண்றாங்க வாட்சா. ஆப்பிள் மியூசிக் வந்து இந்தியால உள்ளது 99 ரூபீஸ். இது வேற. ஆமா இது வேற பண்றாங்க. வேற கண்ட்ரிக்கு இப்போ மத்த கண்ட்ரில இருக்கிறவங்க வந்து சீப்பா வாங்கணும் அப்படின்னா இவங்க உங்களோட ஃபேமிலில வந்து ஜாயின் பண்ணி விட்டு இது வித்துறாங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் அங்க யூடியூப் பிரீமியம் வந்து $10 வச்சுக்கோங்க, நமக்கு வந்து $5 பே பண்ண சொல்லிட்டோம்னா மாசம் $25 முன்னாடியே இருக்கு கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம். ஆனா இப்போதான் வந்து ஒரே வீட்டில் இல்லை அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு. அதில் கமெண்ட்ல படித்தேன், அது போட்டிருந்தாங்க. ஆமாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் அக்கௌண்ட்டை, ஆனால் ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கும், அக்கௌண்ட் தான் ஷேர் பண்ணுறோம். இப்போ எனக்கு மெயில் வந்திருக்கு 14 days. இது வந்து அவங்களோட ரெவன்யூ மேக்கிங்கில் வந்து இந்த மாதிரியான தடங்கள் இருக்கிறது. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி தான் பண்ணாங்க. அவன் தான் சொன்னாங்களே 100 மில்லியன் பேர் வந்து அக்கௌண்ட் ஷேரிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். 100 மில்லியன். ஆமா இவங்க மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லடா, அவங்க அதை ரன் பண்றது எப்படின்றது யோசிக்கும் போது தலை சுத்துதுடா. இப்போ யூடியூப்ல எடுத்துக்கிட்டேன்னு வையேன், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ 4K, இது வந்து 144pலையும் ப்ளே ஆகும், 240pல ப்ளே ஆகும், எல்லாத்துக்குமே அவன் ரெண்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பான் ஒரு ஒரு தனித்தனி கேட்ஸ் மாதிரி. இதை தாண்டி இப்போ சென்னையில் வந்து யூடியூப்க்கு ஒரு சர்வர் இருக்குன்னு பேருக்கு. இப்போ அந்த சர்வரில் இருக்கிற டேட்டா எல்லாமே இப்போ சென்னை சர்வரை வந்து அவங்க மைக்ரேட் பண்ணுறாங்க, இல்லாட்டி அதை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா வேற எங்கேயாவது இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க இமேஜின் பண்ணி பாரு. தலை சுத்தம். இங்கே இருக்கிற டேட்டா வேற எங்கேயும் போகுது, அப்போ நமக்கு பார்த்து மாறக்கூடாது, நம்மளோட ஃபைல்ஸ் எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது, ரீடைரக்ட் ஆனாலும் வெளில தெரியக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒர்க்கு பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக ரன் ஆகணும்னா அவ்வளோ பேரை வச்சு வேலை வாங்கணும், இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அது எல்லாமும் நடந்தாலும் நம்ம யூடியூப் பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோன்னு ஒரு பக்கம் பேசினா எப்படி எனக்கு புரியல. அது
நான் சும்மா ஒரு கிரியேட்டர் பாயிண்ட்ல வந்து இப்படி சொல்றேன்ல. ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒர்க் ஆகுது ஆகல. தேர்ட் பார்ட்டி பிரேவ் ப்ரௌசர்ல ஒர்க் ஆகுது. பிரேவ் ப்ரௌசர்ல வந்து நீ சும்மாவே அதான் அதுல ஃபுல்லா அதான் போட்டுருந்தாங்க. பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க, பிரேவ் ப்ரௌசர் நான் வந்து யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். இது வந்து அநியாயம். இது எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஓசியில் மட்டும்தான் எனக்கு புரியல. நீ வேலை பார்க்குற, உன் கம்பெனியில் உன் வேலையெல்லாம் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டானா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் கேட்கும்போது மட்டும் அந்த பைரசிக்கு அந்த மூவிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். கேட்டேன் அப்போ இவ்வளோ ஓடிடி சர்வீஸ் வந்து நான் வாங்கி காசு கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை வச்சா நான் திரும்பியும் சொல்கிறேன், வாங்காத, பார்க்காத. பார்ப்பேன், நரம்பு தளர்ச்சி வரக்கூடாது. ஆனாலும் வந்து நான் என்ன எனக்கு புரியல. அப்படிதாங்க இல்லடா, எல்லாத்துலயும் அப்படின்னா நான் பார்ப்பேன், ஃப்ரீயா தான் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு புரியலன்ற. அது ஒருத்தன் அதை உருவாக்குறான்ல, அவனுக்கு அதில் எவ்வளோ காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, இதில் நிறைய கதை சொல்றீங்க, புதுசாக பொலிட்டிக்கலாக யூஸ் பண்றீங்க, கான்ஸ்பிரசி ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாங்கன்றீங்க, என்ன கதைனாலும் இருக்கட்டும். ஃபேக்ட் என்னன்னா யாரோ 4 பேர் உழைச்சாங்களே நிஜமாவே, அதோட படைப்பு தான் அந்த படமா இருக்கும் அப்படின்னும் போது அதை பைரசியில தான் பார்ப்பேன்னு அடம்பிடிக்கிறது எனக்கு புரியலன்றேன். கேட்டா எதுவுமே ஒர்த் இல்லாத ஏன் பாக்குறேன்னு கேக்குறேன். புரியுதா? எதுவுமே ஒர்த் இல்ல ப்ரோ, தியேட்டர்ல பாக்குற அளவுக்கு ஒர்த் இல்ல, அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏன் நீ தியேட்டர்ல இல்லாம மட்டும் உன்னோட டைமை போட்டு பாக்குற? நல்ல பாயிண்ட். சரியா? இதேதான் எல்லா இடத்துலயும் கேக்குறாங்கன்றேன். யூடியூப் ஃப்ரீயா வேணும். படம் தெரியாதனமா நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு, நான் டைரக்டருக்கு எப்படியாவது காசு கொடுக்க முடியுமா? யார் பேசிக்கிட்டு இருக்கிறது? நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. தெரியாதனமா நல்லா இருந்துச்சு. நான் முன்ன வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்குலாம் அப்படிதான். 4 வருஷம் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் பார்த்தனே. 4 வருஷம் முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. நான் அப்படியே சும்மா போயிட்டு இருந்தேன், பார்த்தா தாய்லாந்து வந்துருச்சு. அங்க அப்புறம் ஒரு கடையில பார்த்தா சூப்பரா இருக்கும் நாங்க சாப்பிடுறதுக்கு. அங்க சாப்பிடும் போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு நாள் வீட்டுல போர் அடிச்சிட்டு இருந்தது, எழுந்து பார்த்தா திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி போயிட்டான். ஆமா, இந்த மாதிரி கண்டென்ட் தான் இதுவும். எனக்கு புரியல இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா இங்க பாருங்க, ஒரு இடத்துல வந்து நிஜமாவே பெரிய எஃபோர்ட் இருந்ததுன்னா, இப்போ படத்தை டவுன்லோட் தெரியாம பண்ணிட்டேன், பார்த்துட்டேன், டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா படைச்சிருக்காரு, அவரோட படைப்பே வேற லெவலு, அவருக்கு நான் காசு கொடுக்கணும்னு சொல்ல மனசு வருது இல்லையா? இப்போ அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். நான் ஓப்பனாக இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் ஏர்ன் பண்ணாத டைமில் தான் அதிகமான கம்யூனிட்டியில் கஸ்டமர் ரிலேட்டடான ஒர்க் அதிகமாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ ஓரளவுக்கு நம்மளால் வந்து பே பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பளம் வாங்குறோம் அப்படின்னும் போது நான் ஒரு தடவை மட்டும்தான் ஒரு கஸ்டமர் நல்லா இருந்தது பே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் நான் கஸ்டமரை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். விக்கிபீடியாவுக்கு மாதம் கொடுத்து தொலைச்சேன். சரி, அவனுக்கு வந்து கதறிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நாங்கள் லாஸ்ட்ல இயங்கிக்கிட்டு இருக்கோம், இதை மெயின்டைன் பண்றதே கஷ்டம். இப்போ யார் விக்கிபீடியா யூஸ் பண்றா? எல்லாம் ஆன்லைன். இதுதான் ஏஐ தான் இப்போ எல்லாம். அது கிட்டத்தட்ட காலாவதி ஆயிடுச்சு உண்மையை சொல்ல போனா. இல்ல ரியாலிட்டின்ற வெப்சைட் யார் பாக்குறா? தட்டினா சம்மரி வந்துருது, உள்ளே போறது இல்லை, கிளிக்கே பண்றது இல்லை. ஆமா, நம்ம போனர்னால உள்ள டேட்டாவே இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து அது வேற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். உங்க கூகுள் ஸ்கிராப் பண்ண கூடாது, இவங்க ஸ்கிராப் பண்ண கூடாதுன்னா ஏஐ ரெஸ்ட்ரிக்ஷன் உங்க ரோபோட்டோ டெக்ஸ்ட்ல வந்து போட்டிங்கன்னா அவங்களாம் ஸ்கிராப் பண்ண மாட்டாங்க, கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க உங்க இதுல இருந்து. அப்ப நல்ல கண்டென்ட் யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்என்டி பண்ணி போடுறாங்களோ அதெல்லாம் ஏஐ வெளியே வராது. அப்ப தப்பான கண்டென்ட் தான் ஏஐ நம்மகிட்ட துப்பிக்கிட்டு இருக்கும், நம்ம அதை படிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இருக்கு பிரச்சனை. ஸோ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எல்லாருக்கும் வேணும்னு எதிர்பார்க்குறோம்ல, அப்போ அதே மாதிரி வந்து யூடியூப் எதிர்பார்ப்பானா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அவன் ஆடு போட்டு தான் பிழைக்கிறான்னு இருக்கட்டும் ஒரு பக்கம். யூடியூப்ங்கிற மாடல் இவ்வளோ நாள் ஆடு போட்டு தானே பிழைச்சிக்கிட்டு இருக்கு. வார்னர் பிராஸ் வேறு யார் மேலேயே கேஸ் போட்டிருக்கு. எதுக்கு இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, என்னோட கண்டென்ட் எல்லாம் வந்து ஏஐ வச்சு இது பண்ணுறாங்க, இந்த ஸ்கூபிடு இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க, ஸ்வாட் கேட்ஸ்லாம் வந்து ஏஐ வச்சு பண்ணுறாங்கன்ட்டு. இந்த கலாட்டா மேலே இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து நேற்று ஏதோ ஜேம்ஸ் கேமரன் வந்து கிரிஞ்சா ஏதோ ஒரு ஏஐ வீடியோ போட்டிருக்கான். ஏதோ முரளியா ஏதோ ஒரு படம், மணிகண்டன் அவார்டு வாங்கும்போது நீ தான் அடிச்ச டயலாக் ரைட்டா அப்படின்ற மாதிரி. மோட்டோ ரேசரா செட்டப் பண்ணுறது? இந்தியாஸ் ஸ்மாலஸ்ட் இல்லை, மோட்டோ ரேசர் செட்டப் பண்ணுறாங்க யாரோ அப்படின்ட்டு இதில் வந்து ஆன் பண்ணி விட்டேன். சைக்கிள் கேப்ல ஒரு ஃபோன் ஆன் பண்ணியிருக்க பத்தியா நீ? செம்மையா. சரி, மொத்தம் இங்கே பாருங்க, நான் திரும்பியும் சொல்கிறேன், இதே மாதிரி தான் ஒரு டிபேட் வந்து சும்மா பேசிட்டு இருந்தேன். சரியா? இப்போ வந்து விக்கி ஒரு விஷயத்துக்கு ஃபார் பேசுறான்னா நானும் அதுக்கு ஃபார் பேசணும்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுவாரஸ்யமாகவே இருக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, அவங்க போடுவாங்க, எல்லாரும் போடுறாங்க ஈவெண்ட்ல, இவங்க வந்து விஷ் பண்றாங்க, இவங்க விஷ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆமா இருக்கு டோட்டலா. ஆமா ஆமா, ஏஐ யூஸ் பண்ணி விஷ் பண்றாரு. ரொம்ப போர் அடிக்குதுங்க எனக்கு, அவ்வளவுதான் சொல்ல தோணுது. யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கானா? யூஸ்லெஸ்ஸா இன்டர்நெட்ல நிறைய வளம் வருது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு விக்கி சொன்ன மாதிரி விபிஎன்ல எதையாவது பார்த்துட்டு மனசாந்தி அடைஞ்சு ஓரமா நடந்து போயிட்டு இருக்கலாம்.
அடுத்து மோட்டோரோலா டயர்ட் ஆகும் ஆனா கொஞ்சம் தூங்கிட்டீங்கன்னா சரியாயிடும். மோட்டோரோலா Edge 16 அந்த அளவுக்கு காண்டா இருக்கு. Edge 16 Edge 16 Neoல வந்து காலிடா எல்லாரும் உங்களுக்கு IP69 பெரிய ரேட்டிங்ஸ் பையன் வந்திருக்கு. Edge 50 Neo யூசர்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்கிரேட் ஒன்றும் இல்லை. அதே ஃபோன் தான் திரும்ப வருதுங்க 7400 ஓட பெரிய பேட்டரியோட. IP ரேட்டிங்ஸ் IP69 ஓட 68லேருந்து 69 IP 6900 இருந்தாலும் உனக்கு ஜலசமாதின்னு சொன்னா சிவகாமி சொல்லிட்டா தண்ணியில கண்டோன்னே சாவு நிச்சயம். அதனால இந்த IP ரேட்டிங் 12GB RAM மாடல் வேற இருக்கு இந்த வாட்டி இந்தியாக்கு வந்து. இது 856 அப்படின்னு தெரியல. அப்ப ஆமதான் இந்த தடவை ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் கேமரா பிளானட் அது. இது ஃப்ரண்ட் கேமரா அதே தான் இருக்கு. மற்ற எல்லாமே அதே தான் இருக்கு. திக்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.09 mm. வெயிட் வந்து அந்த அளவுக்கு இல்லை 174 மேனேஜ்மெண்ட். இது யூரோப்ல வந்து 41,000 ரூபா 399 யூரோஸ்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். இந்தியாவுக்கு வந்து 25,000க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டே இல்லாம லைவா பேட்டரி இறங்கிட்டு இருக்குடா. ஐயோ. அது தவிர வந்து மோட்டோரோலா G06 பவர் G06 ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. G06 ஃபோன் வந்து 7000 mAh மோட்டோரோலா வரலாற்றிலேயே அதிகமான பேட்டரி இருக்கிற ஃபோன் இதுதான். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து 6.88 inch 120Hz. இது வந்து 4G ஃபோன். அதனால ஹீலியோ G81 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து இருக்கு. ஓகே ஓகே. இந்த மீடியாடெக்கு மோட்டோரோலாவும் பார்ட்னர்ஷிப்பு இது எப்போ தான் இதுவாகுன்னு தெரில. ஸ்னாப் ட்ராகன் போடுறதா இருந்தால் பழைய 7 Gen 2 போட்டு விட்டுறாங்க. இந்த மோட்டோரோலா ஏன் இப்படி பண்ணுறாங்க? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் இந்த பார்ட்னர்ஷிப்பு. காஸ்ட்லியாக சொல்கிறாங்க போல். ஸோ G06ல் வந்து 5200 இருக்குது. ஆனால் 10 வாட் சார்ஜிங் தான் இருக்குது. ஆனால் G05ல 15 வாட் சார்ஜிங் இருந்துச்சு. சரி விடுங்க. G06 பவரில் வந்து 7000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் 18 வாட் சார்ஜிங் இருக்குது. சார்ஜ் ஆகிடும் ஒரு சீக்கிரமாக ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். பழசை மறக்காதீங்க. கேட்டால் வந்து ஆமாம் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் விற்கிறோம்ல நாங்கள் எப்படி இது பண்ணுறது 7000 mAh கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வைக்கணும்னா 18 வாட் சார்ஜிங் தான் கட்டுப்படியாக தலைவர். அப்புறம் 80% சார்ஜ் இருக்குமா 1000 சார்ஜிங் சைக்கிள். ஸோ 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 80% பேட்டரி ஹெல்த் இருக்கும் அப்படின்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. கலர்ஸ் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன கலர்ஸு இதுக்கு பேர் எது ஒன்று வந்துச்சு இல்லை இந்த எதையும் பார்த்துட்டு இருந்தானே இது இல்லை அப்படி அந்த வண்டி ஓட்டினாங்களே அதுதான் செம்மையாக இருந்தது. எது வண்டி ஒரே நாளில் கற்றுக்கிட்டாங்கல்ல. பாண்டியம்மாள் வாழ்த்துக்கள், பாண்டியம்மாள் வாழ்த்துக்கள். ஸோ யூரோப்பில் வந்து 13,400 ரூபாய்க்கு வந்து விற்கிது. இந்தியாவுக்கு வந்தால் ஒரு 7,000 8,000. ஐபேட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஐபேடுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ரீடிசைன்டு வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரீல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து ரீல்ஸ் தான் வரும். ஜாலியாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கினே இருப்பேன், ஆடினே இருப்பேன். ஃபாலோயிங் டேப் இருக்கு. ஸோ நார்மல் ஃபோனில் வந்து ஃபாலோயிங் டேப் வந்து ஒழிஞ்சிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபாலோயிங் டேப் இருக்கு. ஆல் ஃபாலோயிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய 3 இது இருக்கு. ஆல் ஃப்ரெண்ட்ஸு லேட்டஸ்ட். ஸோ ஆல் வந்து எல்லா ரெக்கமெண்டட் போஸ்ட் ரீல்ஸு எல்லாம் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸில் வந்து ரெக்கமெண்டட் போஸ்ட் அந்த யூசர் ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து வரும். லேட்டஸ்ட் வந்து க்ரோனாலஜிக்கல் ஃபீடு வரும்னு போட்டிருக்கு. ஸோ டேப்லெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த 2 விண்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெசேஜஸ்லாம் வந்து சைடில் மெசேஜ் வரும், ரைட்டில் வந்து நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி வந்து வசதியான இது வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ஹெட் ஆடம் மோசரி அவர் சொல்லியிருக்காரு. ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்க்கும் வந்து வரும். அதுக்கு அடுத்தது இதுவும் அடோ ப்ரீமியர் வந்து ஐஃபோனுக்கு வந்திருக்கு. இப்போ ப்ரீ ஆர்டரில் இருக்குது. செப்டம்பர் 30 வரும். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். எடிட்டிங் HDR எடிட்டிங் வேணுமா 4K உள்ள ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பிரைஸ் இருக்குமோ எஃபெக்ட்ஸ் அவங்க வந்து காஸ்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜுக்கு அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்னு போட்டு வீடியோ ஜெனரேஷனுக்குலாம் வீடியோ ஏஐக்கு வந்து காஸ்ட் நார்மல் 4K ரெண்டர்லாம் போடலாம். நார்மல் 4K HDR ரெண்டர்லாம் வந்து ஐஃபோன்லேருந்தே வந்து பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அவங்களோட அஃபிஷியல் ஆப் இருக்குமே அது என்ன ஆப் ஐஃபோன் ஐமூவிலேயே HDRலாம் பண்ணலாம். 2 நாளுக்குள்ள 3 நாள் வாட்டிச்சா பேட்டரி தீரும் இல்லைங்க இது 2 அதில் நீ ஷூட் பண்ணும்போதே உங்க ஆயிடும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 56% இருந்தது ரியல் டைம்ல. ஆனால் இங்கே வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வேறு இன்றைக்கி வந்து ஆனில் இல்லை. ஹாட்ஸ்பாட் போட்டு தான் வச்சுனே ஓட்டிகிட்டு இருக்கான். இதில் ஒய்ஃபைலாம் இல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 10% குறைஞ்சிருச்சு. ஆமாம் பேட்டரி ஹெல்த் 76 இருக்குது. ஆனால் இதில் ஏஐ பவர்டு ஆடியோலாம் போட்டிருக்கு. இதெல்லாம் காசாக என்னன்னு தெரில. ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்டு கிளியர் ஆடியோ அதெல்லாம் வந்து காசாக என்னன்னு தெரில.
வந்தால் தான் தெரியும். ஸோ 30ஆம் தேதி வந்து செக் பண்ணலாம். இன்டெகிரேட்டட் அசட்ஸ் வேறு இருக்குது, ஏ ஜென்ரேட்டட் வீடியோ இமேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. பார்ப்போம். ஸோ இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் வருது. ப்ரீமியர் ஃபார் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. எல்லா ஐஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. ஐஃபோன் சூப்பர் தான்டா, இருக்கலே கெத்துரா. ஆண்ட்ராய்ட்லாம் பெஸ்ட்டு. ஆமாம் சொல்லுங்கள். ஆண்ட்ராய்ட்லாம் ஏன்னா பிக்சல் ஃபீச்சர் ட்ராப்பில் வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ பிக்சல் 6 சீரீஸ்லேருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமாம் 6 சீரீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆனால் 10க்குலாம் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த அனிமேஷன் எல்லாமே நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இந்த லாக் ஸ்க்ரீனு இப்போ அதெல்லாம் இருக்கு, எல்லா அனிமேஷனும் இருக்கு. அதில் என்ன 60 ஹெர்ட்ஸ் ஒன்று தான், மற்றபடி எல்லாமே ஓகே தான். லாக் ஸ்க்ரீனு இது, அப்புறம் இந்த காலர் ஐடி, இந்த இதெல்லாம் வந்து. ஆனால் காலர் ஐடி ஃபோன்லேயே நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ விக்கி வேறு இதுக்கு சரியாக ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டனுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணல, பிக்சல்லையே ஆப்டிமைஸ் பண்ணலன்னா அப்போ தேர்ட் பார்ட்டிக்கலாம் என்ன ஆகும்? ஐஃபோன் இந்த ஒரு இடத்துல தான் ஸ்கோர் பண்ணுது எப்பயுமே. நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்சு நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கும்போது சொல்கிறாங்க பிக்சலும் எல்லாமே டைனமிக் ரேஞ்ச் நல்லா. இப்போ பிக்சல் பயங்கரமாக இருக்குது. எஸ், செம்ம இம்ப்ரூவ்மென்ட். பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2க்கு வந்து அடாப்டிவ் ஆடியோ வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அவுட்டோருக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கிளான்சபிள் மேப்னா வாட்சில் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ வாக்கிங் சைக்கிளிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து மேப்ஸ் டைரக்ஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நடுவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுலேருந்தே அப்படியே பிக்சல் வாட்ச்லேருந்தே வந்து மேப்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சரு. ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஆடியோ, பேட்டரி சார்ஜிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி லோலோ டைட்டில்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி பீட்டாவில் இருந்தீங்கன்னா ஒரு மைனர் அப்டேட் வரும். ஸோ ஆனால் இதுலேருந்து வெளில போகலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பீட்டாவில் இருந்தானே QPR 2க்கு அப்டேட் பண்ணாதவங்க QPR 1லேயே இருக்கிறவங்க வந்து பீட்டா ஸ்டேபிள் அப்டேட் வரும்போது வெளில போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி அந்த அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டிவைசஸ்க்கும். அடுத்தது ஏத்தர் இன்ஃபினைட் க்ரூஸ், ஏத்தர் ஸ்டாக் 7 இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இன்ஃபினைட் க்ரூஸ்னால் என்னென்னா, இப்போ ஏபெக்ஸ் 2025 அந்த லேட்டஸ்ட் மாடல் ஏபெக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு வந்து இதில் வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் மோட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பீடில் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் க்ரூஸில் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிட்டி க்ரூஸ் வந்து இருக்குது, 10 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் ஒர்க் பண்ணுமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாஸ் அண்ட் ரெஸ்யூமும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். நீங்கள் பிரேக் பிடிச்சாலோ இது ஸ்பீடு கம்மி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இது இருக்கும். அப்புறம் ஹில் கண்ட்ரோல் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கிரால் கண்ட்ரோலும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கன்ஜஸ்டட் டிராஃபிக்லேயும் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 6 kWh வந்திருக்கு. ஸோ புது கிரிட்ஸு, ஸோ ஃப்யூச்சரில் வர இதெல்லாம் வந்து 6 kWh. இப்போ லேட்டஸ்ட்டு வண்டியில் இது எல்லாத்துலேயுமே வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் 30 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ செலக்ட் ஸ்கூட்டர், ஏத்தர் ஸ்கூட்டர் வேரியன்ஸ் தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சைஸும் வந்து ஃப்யூச்சரில் வர இந்த ரிட்ஜா இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ சார்ஜிங் இதிலே சார்ஜரோட சைஸே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ டேரெக்ட் சார்ஜிங்க்கு இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஏத்தர் ஸ்டாக் 7ல் வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மேப்பு இதெல்லாம் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ஸ்லேயே வந்து எனேபிள் ஆகிடும். பரவாயில்ல. பாட்டோல் அலர்ட்ஸும் வந்து வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க இவரோட இதை டேட்டாவை யூஸ் பண்ணி பாட்டோல் அலர்ட்ஸ் வரும்னு போட்டிருக்கு. கிராஷ் அலர்ட்ஸும் வந்துருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ கிராஷ் ஆச்சுன்னா அதாவது கிராஷ் ஆக போகிற அப்படின்னு சொல்லி அதுவே டப்புன்னு ஒருத்தன் பிரேக் நோட்டிஃபிகேஷன் அது ஆட்டோ வண்டி கீழே விழுந்தா தான் போகுது. ஓ கிராஷ் ஆகி விழுந்த உடனே அதில் கிளாஸ்ன்னு போட்டு உங்கள் அலர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண இதுலேருந்து வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு வந்து வெளியில் சைட் ஸ்டாண்ட் போடாமல் வண்டி கீழே விட்டானா எல்லாருக்கும் போய்டும்ல அலர்ட்டு. அது வாய்ப்பு இருக்குது. கிராஷ் ஆகிடுச்சுன்னா மைனர் அண்ட் மேஜர் கிராஷை டிடெக்ட் பண்ணி அது அனுப்பிச்சதுன்னா பரவாயில்ல. அவங்க டெமோ பண்ணி காமிச்சாங்க ஈவெண்ட்டில். போய் மோதுது, வண்டி கீழே விழுது, அந்த கிராஷ் அப்படின்னு போட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் போகுது. அது செக்யூரிட்டி ஃபீச்சர் பார்க் சேஃப் அண்ட் லாக் சேஃப். ஸோ யாராவது வண்டி உங்க திருடுறாங்க, வண்டி கீ போட்டே திருடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து அந்த இதை வச்சு டிடெக்ட் பண்ணுறாங்க, ப்ளூடூத் வச்சு டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு. அது தவிர ரிமோட் கண்ட்ரோலு இப்போ வந்து சார்ஜிங் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா போய் அன்பிளக் பண்ண தேவை இல்லையா, இதுலேருந்து ஃபோன்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் கிரிக்கெட் ஸ்கோர் வந்து லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் இதில் போட்டுருந்தாங்களே. ஓ அந்த கூகுளில் மேலே வருமே நம்மளாம் கிரிக்கெட் ஸ்கோர் வந்து வந்திருக்கு. ஆனால் வண்டி நின்றா மட்டும்தான் வரும். ஸோ டிராஃபிக்லாம் எங்கேயா இருந்தால் பார்த்துக்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆனால் வந்து கிரிக்கெட் ஸ்கோர்லாம் வராதுன்னு போட்டுருக்காங்க.
அப்புறம் EL01 வந்து அவங்களோட கான்செப்ட் எலக்ட்ரிக் கான்செப்ட்னு போட்டுட்டு இது வேறு நிறைய ஃபீச்சர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ ஏஎல் பிளாட்ஃபார்மில் வந்து 2 kWh to 5 kWh வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால காஸ்ட் கம்மியாகும். 1 லட்சத்துலேயே வந்து வண்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக 12 inch 14 inch வீலு, அதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து AC/DC மாடியூல். ஸோ ஆன்போர்ட்லேயே வந்து சார்ஜர் இருக்கும். ஸோ தனியாக வந்து பெரிய சார்ஜர்லாம் தேவையில்லை. அதுக்காக வந்து புதுசாக வந்து மூவ் ஆகிறாங்க. அந்த புது சார்ஜிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மூவ் ஆகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ண போதும். இது இப்போ வந்து 5,000 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது தவிர இந்த ரீடக்ஸ் கான்செப்ட் வந்து ஒன்று இருக்கான். ஸோ இந்த கான்செப்டில் வந்து டிசைன் அண்ட் மெட்டீரியல்ஸ் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அலுமினியம் ஃப்ரேம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்டர் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ, ஸோ படுத்துட்டு ஓட்டுறீங்களா, இது இப்படி ஓட்டுறீங்களா, இப்படி நேராக ஓட்டுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி. பரவாயில்லையே. ஸோ ரைடிங் டைனமிக்ஸு UI ரெண்டு கையை விட்டு ஓட்டுறேன் அப்படின்னா ஹேண்டில் பார் எங்கே போகும்? அது திட்டம் உள்ளே ஒன்று குளிச்சுன்னு அடிக்கும். ஹேண்டில் பார் வந்து மூஞ்சில் 2 அடி அடிச்சுட்டு ஒழுங்காக கையை பிடிச்சி ஓட்டுறா அப்படி. ஹாப்டிக் த்ராட்டில் வேறு வந்திருக்கு. ஸோ வைப்ரேஷன் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக்கா? ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோனில் எங்கேயா ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியில தெரியுமா இல்ல கையில் இது F1 மூவிக்கு வந்து இல்லை ஹாப்டிக்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி த்ராட்டில் வந்து வரலாம். அவ்வளோதான். இனிமேல் அதான் நீ என்ஜாய் பண்ணு. அப்புறம் ஹேலோ ஹெல்மெட் வந்து இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் தூக்கிட்டு USB-C மட்டும் ஆகிட்டாங்க. ஹெல்மெட்லையா? ஆமாம், ஹெல்மெட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங். இந்த இதெல்லாம் இருக்கு, உள்ள ஹெட்ஃபோன்லாம் இருக்குது. அது தெரியாது. பேக்கில் மாட்டியிருந்தா நீ மாட்டியிருந்தானா 2 பேருக்கிட்டையும் பேசுறது இந்த இதுலேருந்தே அப்படி இன்டர்காம் மாதிரி பேசிக்கலாம் 2 பேருக்கும். அவ்வளோதான். கிளாஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாதா? ஜார்விஸ் மாதிரி அதுலலாம் ஒன்று 5,000 ரூபாய்க்கு உனக்கு எல்லாம் கிளாஸ் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். ஜியோ ஒரு இது பண்ண 30,000 ரூபாய் கேட்குறான். நீ என்னடா இது அவன்டையும் கொண்டு வந்து 5,000 ரூபாய்க்கு கேட்குற? உனக்கு மேப் வந்து உனக்கு வந்து ரோடெல்லாம் தெரியும், மேப் தெரியும், அதுலயே அந்த மேப் எல்லாம் வந்து 5,000 ரூபாய் தெரியும். எனக்கு புரியலடா, அவ்வளோ க்ளோஸ் இருந்த விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாதானே? ஹெல்மெட் இங்கே போற ஹெல்மெட் வந்து இங்கே மூஞ்சில 25 சென்டிமீட்டர்ஸ் வேணுமேடா விசிபிலிட்டிக்கு. கண்ணாடி சின்னதாக்கிக்கங்க அவ்வளவுதான். எனக்கு பாரு இதுவே நமக்கு சரியா பார்க்க முடியாது, பிளர்ரா தான் தெரியும். இவ்வளவு தூரம் போனா தான் நல்லா இருக்கும். ஹெல்மெட் எவ்வளவு இந்த கண்ணாடியில தெரியற மாதிரி சொல்றேன். ஏலியன் மண்ட ஒன்னு நீங்க கூகுள் கிளாஸஸ்ல எல்லாம் குட்டியா ஒன்னு இருந்துச்சு மச்சா. அந்த மாதிரி சொல்றேன். ஒண்ணுல இங்க வரைக்கும் பின்னாடி போங்க, ஹெல்மெட் முன்னாடி இவ்வளவு தூரம் அப்படி போ முன்னாடி போறீங்க திட்டிட்டு போ. அதுல சைடுல வருவாங்க அடிச்சிட்டு திடீர்னு எடுத்து இல்ல ஹெல்மெட் உள்ள படம் ஓடும், சைடுல இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. அதானே இப்படி திரும்பும்போது பின்னாடி வந்துகிட்டு இடிச்சு அப்ப 2 பக்கம் தான் அடிப்பேன். பின்னாடி ஷார்ப்பா இருக்கும் ஹெல்மெட். அந்த பக்கம் உள்ளது அவனை அடிக்கும், இந்த பக்கம் உள்ளது இவனை அடிக்கும். மேசிவா போயிட்டு இருக்கலாம். போற வரவங்க எல்லாம் இப்படி அடிச்சுனே போவேன். ரோட க்ளீன் பண்ணி போயினே இருப்பேன். அதானே சரியா மேல ஏறி போயினே இருப்பேன்டா அப்படின்னு என்ன எவனாலும் தடுக்க முடியாது. ஆறு மாதிரி போயிட்டு இருப்பேங்க நானு. ஆமா, முன்னாடி போலீஸ் வந்து நிக்கும். ஸோ அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து செப்டம்பர் 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 80% ஆஃப் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், 40% ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. நிறைய உருட்டு விட்டுவாங்க. இவன் வேறமா எஸ்கேப் ஆயிட்டான். ஃப்ளிப்கார்ட் தான் மாட்டிக்கிட்டான். ஏர்லி பேர்ட் சேல் 8ஆம் தேதிலாம் போட்டுட்டு அப்புறம் மத்த GST போட்டத மாட்டிக்கிட்டான். ஃப்ளிப்கார்ட்டும் வந்து அதே தேதியில தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிகெஸ்ட் டீல்ஸ் ஆஃப் தி இயர். என்ன அப்டேட் பண்ணிட்டோம் போல் இருக்கு. அதான் 23ஆம் தேதி நான் இருக்கும். 23 இல்ல, இப்போ ஏதோ நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க. என்னது அந்த ஏர்லி பேர்ட் சேலா? ஏர்லி பேர்ட் சேல்ல போட்டுருக்கான். அதான் 23ஆம் தேதி போட்டானே வாட்ஸ் செப்டம்பர் 23 அது போட்டுருக்கான் பாரு. செப்டம்பர் 23 ஸ்டார்ட்ஸ். இது நார்மல் சேல், ஏர்லி பேர்ட்லாம் கிடையாதா? ஏர்லி பேர்ட்னால தான் நீ அந்த GSTலாம் இருக்கிறனால மக்களே வாங்க மாட்டாங்களே. கொஞ்சம் இவங்க கெஸ் பண்ணாங்க, வீணா போச்சு. ஆனால் டீல் இல்லாத நாளே கிடையாது வாட்ஸா. டெய்லி ஏதாவது ஒன்று டீல் வரதான் செய்யும். நமக்கு தெரியாது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு பார்த்தா கடலப்பருப்பு வரும், திரும்பி தோரம்பருப்பு வரும். இவங்க வந்து கான்ட்ராக்ட் இன்னும் முடியல போட்டிருக்கு. அமிதாப் பச்சனும் இவனும் தான், இவங்களும் தான். அந்த வேற யார் போட்டிருந்தா? ஆலியா பட். அமிதாப் பச்சன் ஆலியா பட். ஒரு ஆடு போட்டாங்க வாட்ஸா அந்த யூடியூப் ஷாப்பிங் போகும்போது. 1 மினிட்டோ 2 மினிட்ஸ்க்கோ ஒரு ஆடு. ஒருத்தி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்கிட்டே இருப்பா, ஏதோ கேஸு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் போகிறா. அந்த கேஸும் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கனால அவளை விஐபியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடு, ஃப்ளிப்கார்ட் ஆடு. 1.5 நிமிஷம் 2 நிமிஷம். அந்த ஷாப்பிங் பவர்ட் பை ஃப்ளிப்கார்ட்ல அது மிந்த்ரா ஜட்டிகள் அப்படி தான வரும். ஜட்டி வேஷ்டி ஏதோ ஒன்னு செருப்புகள். சல்மான் கான் வச்சு ஒரு இது வருமே செப்பல். அந்த மாதிரி அமிதாப் பச்சன் வந்து ஸ்பான்சர் யார் தெரியல? சாம்சங் கேலக்ஸி A. ஆமா, கோ ஸ்பான்சர் பாரு இன்டெல் அல்ட்ரா ப்ராசஸர். அப்படியே AMDக்குலாம் விளம்பரம் தேவையில்லை, நத்திங் இருக்கு. மெயின் ஸ்பான்சரே அவங்க தானா? எங்க
அசோசியேட் ஸ்பான்சர் ஜெப்ரானிக்ஸ் ஏசர் 35,000க்கு விற்கிறாங்களாம். Phone 3. மோட்டோவா மோட்டோ புக் 60 மோட்டோ புக் 60 ப்ரோன்னு ஒன்று விட்டுருக்கான். அதுவும் இன்டெல் ப்ராசர் தான். ரொம்ப அவசியம் நாட்டில் அது. ரஷ் ஹவர்ஸு, ஸ்டீல் டீல்ஸு, டபுள் டிஸ்கவுண்ட்டு, டிக்டெக் டீல்ஸு. வாழ்த்துக்கள். என்ன இதில் இது போட்டிருப்பாங்களே மொபைல் டீல்ஸ் அப்படின்னு. அதான் மச்சான் இப்போதைக்கு ஏர்லி பார்ட் டீல்ஸ்க்காக போட்டாங்க. கம்மிங் சூனில் இருக்கும், நிறைய தான் அன்லாக்கே இருக்காது. ப்ளஸ் 23ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போதைக்கு பேருக்கு ஏதாவது ஒன்று 4 தள்ளி விட்டுட்டு 8ஆம் தேதிலாம் பேருக்கு ஏதாவது வந்து எஸ்பிஐ வழக்கம் போல் அவன் எஸ்பிஐ வந்து ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க். ஆனால் இந்த ஐசிஐசிஐ பேங்க் அமேசான் கார்டு ஒர்க் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு தடவை ஒர்க் ஆச்சு எனக்கு. அமேசான் கார்டு யூஸ்வலாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் ஆகாது, வித் நாட் இன்க்ளூடட்னு போட்டுருவாங்க. ஒரு தடவை ஒர்க் ஆச்சு, எனக்கு ஆஃப் டீல் கிடச்சிது. ஷூ எதுவும் வாங்கினேன் ஒரு வாட்டி. பரவாயில்ல. ஸோ இதில் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐஃபோனில் 16 சாம்சங்ல S24 ஸ்னாப்டிராகன் எடிஷனு, ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 35,000க்கு வருதா? 40,000க்குள்ள வரும். நத்திங் ஃபோன் 3 35,000க்கு வருமா? நத்திங் ஃபோன் 3 15,000 ஆஃபர். 15,000க்கு கார்டு ஆஃபர் வரும். அதனால அதோட ப்ரைஸ்லேருந்து 15,000 குறையும். சும்மா சொன்னாங்க, நீங்கள் வேறு 15,000 நினச்சிட்டு இருக்க போறீங்க. அப்புறம் நத்திங் ஃபோன் 3 80,000, நான் 50,000க்கு வரலாம் மேபி ஆஃபரில். வாய்ப்பே கிடையாது. 45,000மா? 78,000. இவ்வளோ கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறோம் கம்பெனி? இது போக்கஸ் 7 வாங்கலாமா? சரியாயிடுச்சா? ஹீட்டிங் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? போக்கஸ் 7 பரவாயில்ல, நல்ல டிவைஸ் தான். ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவும் பெரிய லெவலில் ப்ராப்ளம்லாம் இப்போ இல்லை, நல்லா இருக்கு. ஓ, அவன் வந்து ஐக்யூ Z10 ஆறு, இவன் வந்து T4 ஆறு. எப்படி வேற லெவலில்? நத்திங் ஃபோன் 3A இருக்கு, 2A இருக்கு, 2A ப்ளஸ் இருக்கு, T4 லைட் இருக்கு, ஏகப்பட்ட டிவைஸ் இருக்கு. வச்சா இருக்கு ரைட்டு. இதெல்லாம் இவங்க வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிப்பாங்க. ஏய் நிறையா இருக்கு. இந்த டீல்ஸ்லாம் பற்றி பேச வேணாமா? ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இவ்வளோ டீல்ஸ் இருக்கு. ஓப்போ அது இல்லை, A+ இருக்கு. வேற லெவலா? ஐயோ இருக்காதே 2 ஃபோனு. A+ தான் இருக்குல்ல கிரவுண்ட் பிரேக்கிங். இந்த டீலே வந்து A+க்காக தான் போகுது. அதுக்காக தான் இந்த டீல். ஆமாம். இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும். நம்ம வந்து நிஜமாவே ஏதாவது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா 23ஆம் தேதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வந்து இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. டைம் இருக்கு. ஆமாம் 3 வீக்ஸ் இருக்கு. டைம் இருக்கு. வாழ்த்துக்கள் தான். ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம அடுத்த ஃப்ரைடே பார்ப்போம். அந்த விக்னேஸ்வர் சிவபுரணி பார்க்கலாங்க. ரெக்கார்ட் ஆச்சா? வாழ்த்துக்கள் இல்லையா? அப்படியே கிளம்புறேன். வாழ்த்துக்கள்.